ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஐபிஎல் 2026 ரிவ்யூ ஷோ. ஐபிஎல் திருவிழான்றது இன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஒரு ஆண்ட பரம்பரை எதனால அஞ்சு அஞ்சு டைட்டில் அடிச்சாங்கன்றத இன்னைக்கு காட்டியிருக்காங்க. அதோட ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாட் பார்த்தேன். அவங்க இந்த மாதிரி நாலுல மூணு வின் பண்ணி அதுக்கப்புறம் ஆறுல அஞ்சு தோத்து, அஞ்சுல நாலு தோத்து, இந்த மாதிரிலாம் ரெண்டு மூணு சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்காங்க. அது ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் வர போட்டு காட்டுறாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணிருக்காங்க. 99 ரன் டிஃபீட் கொடுத்துருக்காங்க ஜிடிக்கு. வணக்கம், வெல்கம் டு தி ஷோ பிடாக். ஒரு தம்பிங் வின் பண்ணிருக்காங்க. மும்பைஸ் கேம் ஸ்டார்ட்ஸ் நவ், அதாவது மும்பைஸ் டோர்னமெண்ட் ஸ்டார்டிங் நவ் அப்படின்னு போட்டிங்க ட்வீட்டு. அது ஃபிட்டிங்கான ட்வீட் தான் நினைக்கிறேன். இன்னைக்கு மும்பை என்ன கரெக்டா பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு வின் பண்றதுக்கு? எஸ் பிடாக். முதலேருந்து ஒன்று தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த டீமை வச்சுன்னு நான் ஹெட் கோச்சா இருந்தா டக் அவுட்ல ஒரு ஊஞ்சல் போட்டு 4 பேர் எனக்கு ஃபேன் அந்த அந்த காலத்துல இது பண்ணுவாங்க தெரியுமா, மயில் இதை வச்சுன்னு அந்த மாதிரி அந்த படுத்துன்னு ஜெயிப்பேன். இன்னைக்கு என்ன பண்ணாங்க? அஸ்வனி குமார், ரிமெம்பர் த நேம், டோன்ட் கோ பை நேம்ஸ். டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நான் சொன்ன ஒரே காஸ் ஆஃப் கன்சர்ன் ட்ரெண்ட் போல்ட். டோன்ட் கோ பை த நேம்ஸ், கோ பை த ப்ராசஸ். இன்னைக்கு என்ன பண்ணாரு அஸ்வினி குமார்? அந்த முகமது இஷாரை எடுத்துட்டு வருவாங்கன்னு சொன்னேன். இன்னொரு டேலண்டட் ஃபாஸ்ட் பால் கிறிஸ் பகத்தை கொண்டு வந்தாங்க. ரெண்டாவது. மூணாவது, ஒன்னு சொல்றேன், நீங்க பச்சை பசேல்னு இருக்கிற பிச்சா இருக்கட்டும், இல்ல கிரானைட் கல் பிச்சா இருக்கட்டும், என்ன மாதிரி கண்ணாடி போட்டுட்டு ஒருத்தன் போலிங் போடுறான் பாருங்க, லெப்ட் ஆர்ம் ஸ்பின், கெட்ட பையன் அவன். அவனை டிராப் பண்றதுன்றது அது ஒரு கிரிமினல் கேஸ்ல புக் பண்ணி உங்களெல்லாம் உள்ள தள்ளணும். he should be the first name to be written. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, they want both Gazanfar and Santner to play. That is the one thing we reflected. Bumrah, Gazanfar, Santnerனா 3 சாலிட் பவுலர் ஆச்சு. அஸ்வினி குமார் கேன் போல் 4. அதுக்கப்புறம் மீதி இது பண்ணலாம். அகமதாபாத்ல என்ன பண்ணணும்? முதல் ஓவரை ஜஸ்பிரீத் பும்ராக்கு கொடுக்கணும். கொடுத்தாரா? ரெண்டாவது ஓவர் ஹர்திக் பாண்டியா போடணும். போட்டாரா? என்ன ஆச்சு? 2 ஓவர்ல டுமீல். இப்ப கண்டிஷன்ஸுக்கு போவோம். படிச்சு திருப்பி அந்த மாதிரி சொல்லிதான் எனக்கு உடம்பு சரியில்லாம போய் பேச முடியாம இருக்கு. போன வருஷம் ஐபிஎல்ல 9 மேட்ச்ல 7 பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஜெயிச்சிருக்காங்க. டாஸை வின் பண்ணி பேட்டிங் ஆடணும் அப்படின்னு. இவர் டாஸை வின் பண்ணி இவர் போலிங் ஃபர்ஸ்ட்னாரு. அவரு வேற we would have also done the same ன்னாங்க. அப்ப எந்த அளவுக்கு இவங்க எல்லாம் கண்டிஷன்ஸை ரீட் பண்றாங்க. இன்னொன்னு என்ன சொன்னா, 6 ஓவர் அகமதாபாத்ல பேட்டிங்கு பொதகுழி மாதிரி விக்கெட் விழும். அந்த 6 ஓவர் பார்த்துட்டா 7வது ஓவர்ல இருந்து என்ன சொல்லுங்க நடந்ததா? ஸோ ஃபர்ஸ்ட் வின் ஃபேக்டர் என்ன சொன்னோம்? பேட்டிங் பவர் பிளே. போர்ட்ல ஸ்கோரை பார்க்காத, விக்கெட்டை விடாம 0 ஃபார் நோலாஸ் இருந்தாலும் 200 வரும் அங்கேருந்து. மும்பை 46 ஃபார் 3. அப்போ வின் ஃபேக்டர் டிக் பண்ணாதானே நான் தோக்க முடியும். அவன் 45 ஃபார் 3, ஒரு ரன் டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் 1 பை மும்பை. ரெண்டாவது என்ன சொன்னோம்? இந்த ஃபர்ஸ்ட் 14 ஓவர்ஸ்ல 3 விக்கெட் மட்டும் விட்டுருந்தீங்கன்னா கடைசி 6 ஓவர்ல இட் இஸ் ஹெல் ஆஃப் ஃபயர் ஃபார் போலர்ஸ் அப்படின்னு சொன்னோம். 103 for 4 in the Mumbai, 96 in the last 6 overs. இவங்க 14 ஓவர்ஸ்ல GT 90 for 8, they scored 10 for 2. செகண்ட் இதையும் மும்பை வின் பண்ணாங்க. மும்பை 2, GT 0. மும்பை கிரஷ்டு இவங்க GT. இன்னொன்னு சொல்றேன், இப்ப ஏன் திலக் வர்மாவை நம்பர் 3 நான் ஆடணும்னு சொல்றேன்னு இப்ப உங்களுக்கு புரியுதா? திலக் வர்மா இப்ப இந்த கேம் சேஞ்சரா நான் பிக் பண்ணும்போது என்ன சொல்லி பிக் பண்ணேன்? KL ராகுல், திலக் வர்மாலாம் எத்தனை மேட்ச் ஃபெயில் ஆனாலும் அதை பத்தி ஒரு கடுகளவு கூட நான் கவலைப்பட மாட்டேன்னு. இன்னைக்கும் அவரோட, இன்னும் திருப்பி சொல்றேன், நமந்தீர் எங்க வேணாலும் அவரை ஆட வைக்க முடியும். ஒரு பியூட்டிஃபுல் கிரிக்கெட்டர் அவரு. திலக் வர்மாவை நம்பர் 3 ஆடணும். அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றேன், இப்ப ஹர்திக் பாண்டியா போன மேட்ச் தானே சொன்னேன், ஒரு எக்ஸாம்பிளே சொன்னேன். எனக்கு 10 வயசு இருக்கும்போது டென்னிஸ் பால் நாங்க ஆடும்போது டாஸை போட்டு நேர ஓடி போய் கிரீஸுக்கு போவேன்னு. இன்னைக்கு என்ன பண்ணாரு? ஒரு கியூட் 6 ரன் பால் 16 பால்ஸ் ஆனாரு. ரதர்ஃபர்ட் வந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டயத்துல 225 போயிருக்கும் திலக் வர்மா ஆடின ஆட்டத்துக்கு.
அவங்களோட பேட்டிங் ஆடுற தப்பு. லுக்ஸ் லைக் பெரியப்பா வில் பி பேக். அந்த தனிஷ் மலிவார் நல்ல பிளேயரு. ஒரு மேட்ச்ல வந்துட்டு I really appreciate the thinking of Mumbai Indians. They have to get back Rohit Sharma once he comes back. They want to have a fixed template rather than changing their combination. இப்ப காம்பினேஷன் சேஞ்ச் ஆகாது. ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தனிஷ் மலிவாருக்கு பதிலா ரோஹித் சர்மா உள்ள வந்துருவாரு. So the combination won't change. Their batting order should change. That is number 3 Tilak Verma, number 4 Surya Kumar Yadav, number 5 Sherfane Rutherford, number 6 and 7 should be a swap between Hardik Pandya and Naman Dir. Their first name they should write is Velailla Patadari 2, Mitchell Santner. Trent Bolt should not play a single game from here. It should be Ashwini Kumar. இந்த ரூட் அவங்க எடுத்தாங்கன்னா இதுக்கு மேல இவனை நிறுத்துறது கஷ்டம். இதே மாதிரி ஜிடிக்கு திருப்பி அதே தான் சொன்னேன். அந்த டாப் 3 வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. அந்த டாப் 3 விழுந்ததுன்னா 9 பின்ஸ் மாதிரி சரிஞ்சு விழுவாங்கன்னு. தட் இஸ் an எக்ஸாம்பிள். தட் இஸ் ரீசன் ஐ didn't give them any chance of making it to the playoffs. இன்னைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க. and they are not making any efforts whatsoever to correct it. I am a biggest fan of Shah Rukh Khan. He should not play another IPL game. Vicky, carry on. அதுதான் பிஃபோர் வி கோ இன் டு திஸ் திலக் வர்மா பேட்டிங் பத்தி தான் நான் பேசணும்னு நினைச்சேன். பட் அதுக்கு முன்னாடி ககிசோ ரபாடா ஹஸ் பீன் ஸ்டாண்ட் அவுட் இன் த லாஸ்ட் 2 games. இஸ் பீன் பிக்கிங் விக்கெட்ஸ். அதான் சீம் அப்ஸ் போட்டு அந்த பேஸ் ஆன் போட்டு 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 கலக்கிட்டு இருக்காரு. அந்த ஹார்ட்ல இருந்து எஸ்பெஷலி குவிண்டன் டிகாக்கோட விக்கெட்டை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அவர் வந்து ஒருவேளை அந்த பால் அவர் வந்து ஆல்ரெடி பிக்கப் 6 ஒன்று அடிச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் போட்ட உடனே பிக்கப் 6 ஒன்று அடிச்சிட்டாரு. அடுத்த ஓவர்ல வந்து அதே லென்த் தான் போட பார்த்தாரு. ஆனா கொஞ்சம் பின்னாடி போயிருந்தது பால் வந்து அந்த ஹெவி பால்னு சொல்லுவாங்க. அது மோதுது வந்து பேட்ல. அந்த மாதிரி போடும்போது தான் ககிசோ ரபாடா ஹாஸ் பீன் ரியலி 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 எஃபெக்டிவ்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அவர் வந்து இந்த ஸ்லோ ரன் மேட்ச் அப்ஸ் இதெல்லாம் வந்து விட்டு தள்ளிட்டு இந்த ஹார்ட் லென்த் அடிச்சா இஸ் லுக்கிங் அ டிஃப்ரெண்ட் போலர். இன்னைக்கு கூட அவங்க 199 போனதுக்கான ரீசன் கடைசி 3 ஓவர் தான். அந்த 3 ஓவர்ல அசோக் சர்மா ஒரு ஓவர், பிரசித் கிருஷ்ணா ஒரு ஓவரை போட்டு பொழந்து எடுத்துட்டாரு திலக் வர்மா. ஹர்திக் பாண்டியா அந்த பக்கத்துல இருந்து மோட்டிவேஷன் கொடுத்துனே இருந்தாரு. பட் ஸ்டில் திலக் வர்மா வந்து சென்ட் them to the cleaners. அதை வந்து அப்சல்யூட் பாட்டம் லைன் நீங்க சொல்ற மாதிரி. பட் ககிசோ ரபாடா ஹாஸ் பீன் த பிரைட் bowling ஃப்ரண்ட் ஃபார் ஜிடி. அது ஒரு பிளஸ் பாயிண்ட் ஆக்சுவலா ஜிடிக்கு. திலக் வர்மா பேட்டிங்கை பத்தி சிம்பிள் ஸ்டார்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் 22 balls 19 ரன் அடிச்சிருந்தாரு. அடுத்த 22 balls 101 ரன்னுக்கு போயிட்டாரு. 82 ரன், ஆல்மோஸ்ட் 82 runs ஆஃப் 22 balls-ன்றது வந்து இட்ஸ் அ நைட்மேர் டு த bowlers. அடிக்கிற பால் எல்லாம் வெளியில தான் போய் விழுது. நீங்க அதான் சொல்றேன் பிடாக், அப்சல்யூட் குடோஸ் டு யுவர் ப்ரிடிக்ஷன். சாரி தப்பா சொல்றேன், ப்ரிடிக்ஷன் சொல்லக்கூடாது, அனாலிசிஸ். நீங்க அனலைஸ் பண்ணி அதை சொல்றீங்க. திலக் வர்மா வந்து ஒரு மிருக பசியோட வருவாரு. அவர் எப்படிப்பட்ட ஒரு பேட்ஸ்மேனு, அவரை கரெக்டா அன்லீஷ் பண்ண விடுங்க அப்படின்னு சொல்றீங்க. இந்த கேம் கூட லேட்டு தான் அவர் வந்தது. நமந்தீர் பொசிஷன்ல நானுமே ஃபீல் பண்ணேன் அவர் வந்திருக்கணும்னு. ஜஸ்ட் தட் தே டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்போஸ் திலக் வர்மா. பிகாஸ் ஸ்கையும் வந்து பெருசா வந்து ஃபார்ம்ல இல்ல, பட மாட்டேன் பேட்லன்றதுனாலதான் கொஞ்சம் ஹோல்ட் பேக் பண்றாங்களோ. நமந்தீர் போய் ஒரு 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 புஷ் கொடுத்து அவுட் ஆனா கூட பரவாயில்ல. நம்ம வந்து திலக்கையும் ஹர்திக் பாண்டியா அண்ட் ஷர்ஃபேன் ரதர்ஃபோர்ட் கேன் பி a வெரி குட் 5, 6, 7 அவங்க திங்க் பண்றாங்களோ என்னவோ எனக்கு தெரியல. பட் திலக் வர்மா ஸ்டாண்ட் அவுட் இன்னிங்ஸ் இந்த மாதிரி ஒரு நாக் வந்து ஸ்விட்ச் அப் பண்ணுவாரு. அண்ட் மும்பைக்கு எவ்ரி திங் ஹாஸ் கான் ரைட் டுடே இன் டர்ம்ஸ் ஆஃப் bowling. நீங்க கால் பண்ணீங்க 3, திலக் வர்மா ஒன்னு கால் பண்ணீங்க, அஸ்வினி குமார் ஒன்னு கால் பண்ணீங்க, அதுக்கப்புறம் ஈதர் யாராவது ஒருத்தரை கால் பண்ணீங்க. அந்த பகத் ஆட வச்சாங்க. பட் நான் நீங்க வந்து இசார சொன்னீங்க. பிரில்லியன்ட். காலியை எப்பவுமே சொல்றீங்க. அதாவது சாண்ட்னரை வந்து நீங்க எப்பவுமே சொல்றீங்க, சாண்ட்னர் சாண்ட்னர் சாண்ட்னர். ஏன் சாண்ட்னர் ஒரு ஸ்டாண்ட் அவுட் போலர், ஒரு எலீட் காம்படிட்டர் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் போலர்ன்றது எப்படி காட்டினார்னா, நீங்க போட்ட ட்வீட் தான். அவர் வந்து ஒரு கிளாஸ் பாடம் எடுக்கிற மாதிரி அப்படியே ஆத்தி 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 இறக்குறாரு. சாய் கிஷோர் இந்த மாதிரி ஒரு போலர் தான். ஆக்சுவலா சாய் கிஷோர் அவங்க யூஸ் பண்றது இல்ல. அவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். தே ஹேவ் தி குஷன். ஒரு போலர் நீ எல்லா மீடியம் பேசரும் போட்டு அடி வாங்கினே இருக்காங்க. அதுக்கு ஒரு மீடியம் பேசருக்கு பதிலா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் ஆடலாம் தாராளமா. ஏன்னா விக்கெட்ஸ் ஹஸ் காட்டன் ஸ்லைட்லி ஸ்லோவர். வி ஆர் இன்டு தி 3rd week of IPL. இது இப்படிதான் இருக்கும் விக்கெட்ஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஐ திங்க் தே ஷுட் ஹவ் தாட் அபவுட் தேர் பிளேயிங் லெவன். ஐ ஆல்சோ ஃபெல்ட் தட் தே குட் ஹவ் யூஸ்ட் தேர் இம்பாக்ட் ரியலி வெல். அதெல்லாமும் 2-3 பாயிண்ட் இருந்தது. ஹர்திக் பாண்டியா எஸ் பேட்ல படல. பட் அந்த ஒரு பம்ப் பண்றாரு
ட்ரெஸ்ஸிங் ரூம்ல உட்காந்து டக் அவுட்ல உட்காந்து பம்ப் பண்றாங்க. எப்ப வந்து திலக் வர்மா 17வது ஓவர்ல ஸ்விட்ச் அப் பண்ணாரோ, 17 overs 141 ஸ்கோர், அங்கேருந்து 3 ஓவர்ல 199ல பினிஷ் பண்றதுலாம் வந்து யாராலையுமே நினைச்சு பார்க்க முடியாது. ஒன்லி மும்பை இந்தியன்ஸ் அண்ட் ஒன்லி திலக் கேன்ஸ் டூ சர்டன் திங்ஸ். எஸ் பிடாக், நீங்க வந்து யூ மஸ்ட் ஹவ் சீன் திஸ் ரைஸ் ஆஃப் மும்பை நிறைய தடவை நீங்க பார்த்திருப்பீங்க. போன ஐபிஎல்லையும் பேசியிருப்பீங்க. அதுக்கு முன்னாடியும் யூ வுட் ஹவ் அனலைஸ்ட் ஆஸ் அன் அனலிஸ்ட் ஃப்ரம் அவுட் சைட் ராதர் than டூயிங் யூடியூப் வீடியோஸ். அதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடியே யூ மஸ்ட் ஹவ் அனலைஸ்ட் ஹவு டேஞ்சரஸ் மும்பை இந்தியன்ஸ் ஆர். 2013ல இதே மாதிரி தான் பண்ணாங்க, சாம்பியன்ஷிப் ஜெயிச்சாங்க. 4ல் 3 தோத்து ரொம்ப இக்கட்டான பொசிஷன்ல இருந்தாங்க, சாம்பியன்ஷிப் ஜெயிச்சாங்க. போன வருஷம் எங்க இருந்தோ ஒரு 10 கேம்ல 8 கேம் வின் பண்ணி ஒரு குவாலிஃபயர் 2 வரைக்கும் வந்தாங்க. அதுக்கு முந்தின வருஷம் வந்து சாம்பியன்ஷிப் அடிச்சாங்க, இதே மாதிரி வந்து 6ல் 5 தோத்துட்டு. ஹவு குட் திஸ் டீம் இஸ் ஜஸ்ட் டர்னிங் அவுட் டு பி. காம்பினேஷன் வைஸ் 2 ஸ்பின்னர் ஆடுறது, அதுவும் 2 ஃபாரின் ஸ்பின்னர்ஸ் ஆடுறது வந்து என்ன மாதிரி ஒரு டிலைட்டா இருக்கு. இந்த பக்கம் அவர் போட, அந்த பக்கம், அதாவது இந்த வடிவேல் சொல்ற மாதிரி இவர் வாசிக்க இவர் ஆட ஒரே கூத்தா இருக்குன்ற மாதிரி அல்லாஹ் கசம்பரும் பியூட்டிஃபுல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. ஓவரால் கிளினிக்கல் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் மும்பை. 2 பேரும் மும்பைக்கு எட்ஜி கொடுத்தோம். பட் நீங்க வந்து பின் பாயிண்ட் பண்ணி சொன்னீங்க, இந்த பிளேயர்ஸ்லாம் அடிப்பாங்க, இந்த பிளேயர்ஸ்லாம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, எடுத்துன்னு வந்தா கேமை சேஞ்ச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. திலக்க ஒரு கால் பண்ணீங்க, அஸ்வினி குமார் ஒரு கால் பண்ணீங்க. பிரில்லியன்ட் கால் ஸ்பீடாக். வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் திலக் அண்ட் அஸ்வினிஸ் கால்? திலக்கு கேஎல் ராகுல் மாதிரி ஒரு ஆள்லாம் அவங்க தே காட் அ வெரி சிம்பிள் டெக்னிக். ஈவன் சாய் சுதர்ஷன் பெருசா சேஞ்ச் ஆகாது, எப்படி அடிச்சுட்டே இருப்பாங்க. தேர் கன்சிஸ்டன்சி வில் பி ஆன் அண்ட் தேர் நாட் ஸ்லாகர்ஸ். தே ஓட். இன்னைக்கு சாய் சுதர்ஷன் அவுட் அடிச்சது நாட் அ ஸ்லாக் ஷாட். ஒரு கவர் ட்ரைவ் கொஞ்சம் அப்பிஷா மேல ஆடிட்டாரு. போலிங் போடுறது GOAT, தமிழ்ல ஆடுன்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்படிங்கும் போது இன்னொன்னு பாத்தீங்கன்னா திலக் வர்மா இஸ் சம்மன் வேர் அவருக்கெல்லாம் நீங்க இப்ப நீங்க ஒரு ஸ்டாட்ஸ் நீங்களே சொன்னீங்களே, 22 பால்ல 19, மீதி 22 பால்ல 81. தட் இஸ் வாட் இஸ் கேப்பபிள் ஆஃப் வேர் யூ கேன். இன்னைக்கு பர்டிகுலரா அந்த 6 ஓவர் புதகுழியை பார்க்கணுங்கும் போது யூ ஷுட் ஹவ் சென்ட் திலக் வர்மா, நாட் நமந்தர். நமந்தர் புட் இஸ் ஹேண்ட் அப், பேட்டிங் அவுட் ஆஃப் பொசிஷன். Namandir is a certified finisher. Don't try and cover up your batsman's failure by sending someone whose role is something else. ரபாதா திருப்பி சொல்றேன், அந்த டாப் 5 ஸ்பீட்ஸ்ல அவர் இருக்காரு. T20 வேர்ல்ட் கப்ல அவரோட ஆவரேஜ் ஸ்பீடு 135.7. 135.7. இப்ப நான் ஒரு சிலர்லாம் நான் சொல்றேன்னா என்ன ஆர்ச்சர் அதை வந்து முறுக்கு புழிஞ்சு நேற்று ஒரு 6 கொடுத்தாரு பாத்தீங்க இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ்ல. நீங்க சொன்னீங்க பாருங்க, அதுதான் டிஃபரன்ஸ். இடிச்சுது அந்த பால் குண்டண்டிக்காக புல் அடிக்கு போய் rushed him on the speed, beat him in the pace. This is the ரபாதா. நாங்க வளர்த்து விட்ட ரபாதா இதுதான். இப்ப நம்ம பாக்குற ரபாதா வேற. இந்த மாதிரி ரபாதா போட்டா this ரபாதா would have bowled one of the 3 overs, the death overs. They would have considered 20 runs less. ஏன் ரபாதா முன்னாடியே முடிக்கிறாங்க? அவங்க பாக்குறாங்க ஆஃப் பிளேட்ட முறுக்கு புடிச்சு பயங்கரமா ரன் கொடுக்குறான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அது ஒரு லேபிலிட்டி ஆச்சு. 16வது ஓவர் 15வது ஓவர் ரபாதா முடிக்கிறாங்க. இஸ் a world's best. The speed what he generated, he should bowl the last over or the 19th over rather than the inexperienced அசோக் சர்மா. புரியுதா உங்களுக்கு? இப்ப எல்லாரும் வந்து என்ன சொல்றாங்க, இங்கெல்லாம் பவுலிங்கே போட முடியாது, ஸ்பின்னரு பால் இம்மளவு திரும்ப மாட்டேங்குது, இறங்கி வந்து அடிக்கிறாங்க அப்படின்னு அவர் போடுறாரு. துளியிலே ஆட வந்து வனத்து மின் விளக்கே பாட்டு பாடி முடிச்ச உடனே பால் போகுது. ஷாருக் கான் ஒரு பால் இறங்கி வந்துட்டு 8 கால் பூச்சி மாதிரி இப்படி ஆடினாரு பாருங்க, அப்படியே போட்டு பீட். அதுதான் ஆம்பளத்தனம். அதுதான் அந்த மாதிரி ஒரு 11 பேரை தான் எங்க டீம்ல நான் எடுக்கணும்னு பார்ப்பேன், ஸ்கில் கம்மியா இருந்தாலும். ஒண்ணுமே பண்ண முடியாது சாண்டர்லாம். எந்த மாதிரி ஒரு பிச்சிலையோ லெப்ட் ஹேண்டரா இருக்கட்டும் ரைட் ஹேண்டரா இருக்கட்டும் பியூட்டிஃபுல்லா பண்ணது அஸ்வினி குமார். நான் திருப்பி சொல்றேன், he's got a flawless action. It's not genuinely quick, but it hits the mid 130s. But a very very thinking cricketer. அப்படிங்கும் போது உங்களுக்கு ஒரு குஷன் இருக்குங்கும் போது ட்ரெண்ட் போல்ட்டை பத்தி நான் ஏன் சொன்னேன்னா, the flaw what he has got, ரொம்ப ஏர்லி ரிலீஸ் ஜாஸ்தியா இருக்கு. ஜம்ப் வந்து அப்படி ஃபார்வர்டு மொமெண்டம் போகாம குதிரை மாதிரி இப்படி ஜம்ப் பண்றாரு. ஸோ அதனால என்ன, அது ஏர்லி ரிலீஸ் டெலிவரி ஸ்டேட் ரொம்ப கம்மியாகி ரிலீசிங் த பால் டூ பிஹைண்ட் ஃப்ரம் ஹிஸ் பாடி, erroring the length on the fuller side and missing his line also too much straying on the pads. இப்ப இவர் என்ன டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணாரு பாருங்க. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு பாருங்க, ஆல் ஆஃப் அ சடன் பும்ரா ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இருக்காரு, பாண்டியா ஃபர்ஸ்ட் ஓவர்ல கொஞ்சம் ரன் கொடுத்துட்டாரு, பட் he got an important wicket of Josh Butler. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இவர் இருக்காரு, அஸ்வினி குமார் இருக்காரு.
நான் அந்த சொல்றேன், திருப்பி சொல்றேன், அந்த முகமது இஷார் அவன் ஏன் எடுத்துட்டு வரலன்னா, சரி ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலரை எக்ஸ்போஸ் பண்றோம். இவரும் இவரையும் நான் கிறிஸ் பார்த்திருக்கேன். பகத்தும் இவரையும் நான் கிறிஸ் பகத் பார்த்திருக்கேன். சாரி பை டாக் சாரி கிறிஸ் பகத்தும் நல்லா போடுறாரு. ஏன் சொல்றேன்னா கிறிஸ் பகத் வந்து ஆக்சுவலா வாங்கடையில பெட்டரா இருப்பாரு. ஏன் சொல்றேன்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரைட்டிஸ் ஆக்ஷனு சீம் அடிக்குது. ஸோ ரெட் சாய்ட்ல நீங்க சீம் அடிச்சீங்கன்னா ஏதாவது ஒரு டாட் இன் ஆகும், இல்லைன்னா பால் கொஞ்சம் அப்படி ஹோல்ட் ஆகி வரும். சீம் அடிக்கிறதுல ஒரு ஸ்ட்ரைட்டிஷா போறாரு. எஸ்பி டாக் சாரி, அவர் ஆக்ஷனை பார்த்தோன்னே அதை சொல்லணும்னு நினைச்சேன். சாரி. இஷார் வந்துட்டு ருப்புன்னு வரும் பால். அதே மாதிரி இந்த ஸ்லோயர் டெலிவரிஸும் சரி, பிடிஆர்கஸும் பயங்கரமா போடுவாரு. அவங்க ஏன் அதை பண்ணலைன்னா, நான் குறை சொல்லல அவங்க பண்ணதை. நான் எதிர்பார்த்தது ஒரு ரூக்கி பவுலரை கண்டிப்பா கொண்டு வருவாங்கன்னு. தே காட் திஸ் பாய். அதே மாதிரி பியூட்டிஃபுல்லா சீம் ஆகுது அவருக்கு. இந்த நீங்க சொல்ற மாதிரி வான்கடையில வந்து பவுன்ஸ் கொஞ்சம் இருந்ததுன்னா நல்ல டால் ரிலீஸ் நச்சக்க நச்சக்கன்னு 2 வாங்கிட்டு போயிடும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அவங்களுக்கு என்னன்னா இப்ப ரொம்ப சிம்பிள் பாப்பாங்க. இப்ப ரோஹித் சர்மா ஃபிட்னா ஸ்ட்ரெயிட்டா ரோஹித் சர்மாவை உள்ள கொண்டு வந்துருவாங்க. பாட்டம் லைன் இன்னும் வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரென்தன் ஆயிடும். தி ஷுட் நாட் சேஞ்ச் இஸ் பிளேயிங் காம்பினேஷன். நான் முதலேருந்தே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன், ஷாருக் கான் இஸ் ஆல்சோ அனதர் கை. நான் என்ன சொன்னேன்னா, ஷாருக் கானை பஞ்சாப் கிங்ஸுக்கு வைஸ் கேப்டனா போகணும்னு அவர் அங்க இருந்த போது, தி வே இஸ் லெட் கோவை கிங்ஸ் இன் டிஎன்பிஎல், அந்த அளவுக்கு அவர் மேல எனக்கு ஒரு ஈர்ப்பு உண்டு. ஃபைனலி உங்க ஈர்ப்பு இதெல்லாம் வசப்பு இதெல்லாம் பேசக்கூடாது. இஸ் நாட் டெலிவர்ட், இஸ் நாட் டெலிவர்ட். ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணணும்னா, சி போலிங் லைனப் வந்து அவங்களுக்கு பெட்டரா இருக்கு. இன்னைக்கு வந்து திலக் வந்து ஒரு அன்இமேஜினபிள் நாக் ஆடிட்டாரு. ஸோ வி cannot really scrutinize that bowling lineup. இப்போ அவங்க ஒன்றும் பண்ண முடியாம வேற மாட்டிட்டு இருக்காங்க. ஓகே, இப்ப நம்பர் 4 நீங்க என்ன பண்ணணும், இப்ப அடுத்த லெவலுக்கு போவேன் நானு. நம்பர் 4 வாஷிங்டன் சுந்தர் வரணும்னா வந்தாரு, அன்பார்ச்சுனேட் அவுட் ஆனார், பியூட்டிஃபுல்லா ஆடிட்டார். நம்பர் 5 தெவாட்டியாவை ப்ரமோட் பண்ணு. நம்பர் 6 குஷாகராவை இருக்கு. பிலிப்ஸ பினிஷிங் ரோல் கொடு. நம்பர் 7ல கடைசி 5 ஓவர் பிலிப்ஸ் எல்லாம் முன்னாடி ஆடாத. இப்ப அவருக்கு வந்து முதல் மெசேஜ் 3 நாள் முன்னாடி நான் போட்டது அதான், கயானாக்கு நீ ஓப்பனிங் தான் ஆட போறேன். ஓ ஓ அப்படின்னு ரிப்ளை பண்ணாரு அவரு. அவரு சீரியஸ் அப்படின்னாரு. ஆமா, கயானாக்கு நீ ஓப்பனிங் தான் ஆட போற. பாலு சருட்டு புருட்டு நீ அக்கா மக்கான்னு திரும்பும் வச்சு விளாசு. பவர் பிளேல எவ்வளவு அடிக்க முடியுமோ அடி, அவுட் ஆறத பத்தி கவலைப்படாத. ஷூர் ஐ வில் கம் ப்ரிப்பேர்டு. ஜிஎஸ்எல் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது, அப்புறம் சிபிஎல் ரெண்டுக்கும் கிளென் பிலிப்ஸ் will open the batting for Guyana Amazon Warriors. இவங்க இங்க எப்படி யூஸ் பண்ணணும்னா, நடுவுல அவரை யூஸ் பண்ணாம இருந்துட்டு நம்பர் 7ல லாஸ்ட் 5 ஓவர்ஸ் டேஷுக்கு இந்த இந்தியன் பேட்ஸ்மேனை வச்சு அவங்க செட் பண்ணணும். ஏன்னா இந்த காம்பினேஷன் இனிமே அவங்க மாற்ற முடியாது. இன்னொன்னு சொல்றேன், they stole a win against DC. நான் குறை சொல்லல ஜிடிஏ, they stole a win against DC. இன்னைக்கு ஒரு ப்ராப்பர் ஹேமரிங் வாங்கியிருக்காங்க. ப்ராப்பர் ஹேமரிங் பை 99 ரன்ஸ். இவங்களோட ஸ்ட்ராட்டஜி, அந்த இவங்க போலிங் இன்னும் திருப்பி சொல்றேன், 200 அந்த இதுல பார் ஸ்கோர் தான். தட் இஸ் நாட் சம்திங் யூ நீட் டு வரி அபவுட், டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ. வின்னிங் ஸ்கோர் வந்து நான் சொன்னது எவ்வளவு, 206. த டார்கெட் இஸ் 200. தி bowlers have done the job. The reliance is too much on the top 3. They have to find a way. They have to get Kushagra in. They have to delay the entry point of Glenn Phillips. ஈவன் 13 ஓவர்ல ஒரு 105 அந்த மாதிரி வந்தா கூட பிலிப்ஸ் மாதிரி ஒரு ஆள் பின்னாடி ரஷித் கானுக்கு பட்டு ஒரு டாப் 5ல யாராவது ஒருத்தர் இருந்தா they can push closer to 190 to 200. It's my humble thing. They got nothing to change with their என்ன சொல்றது bowling lineup. It looks very solid. This is the Mumbai Indians we know. இதுக்கு மேல நான் சொல்ற மாதிரி திலக்க மட்டும் நம்பர் 3 இறக்கிட்டு இவரை நம்பர் 4 சூர்யா, நம்பர் 5 ரதர்போர்ட், 6 இவரு பாண்டியா, 7 இவரு நமந்தீர், ஆர் 6 நமந்தீர், 7 பாண்டியா, இந்த மாதிரி வந்துட்டா இவங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஐ டோன்ட் ஹவ் எனிதிங் டு ஆட். விக்கி, ப்ளீஸ் ஆட் ஆன் இஃப் யூ ஹவ் சம்திங். ஒரு T20 கேமுக்கு வந்து ஸ்கில் இருக்கோ இல்லையோ கண்டிப்பா தில்லு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க பீடாக. அது வந்து பொண்ணு எழுத்துக்களாக பொறிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் நினைக்கிறேன். அந்த ஸ்கில்லும் தில்லும் ரெண்டுமே வந்து கெட்ட பையன் காளி சாண்டார் கிட்ட இருக்கு. பிரில்லியன்ட் டிஸ்பிளே. நீங்க சொன்ன மாதிரி ஒன்ஸ் அகைன் ஒரு ரிப்பீட்டை பார்ப்போமா, இந்த மாதிரி வந்து நிறைய வாட்டி குவாலிஃபை ஆகி
கடைசி வரைக்கும் போயிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். அதை பார்ப்போமா, அதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா இப்போ ஒரு சூப்பர் கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸ்டம்பி டாக் செக்மெண்ட்ல வந்து சுதர்சன் சந்தான கிருஷ்ணன் 4348 கேட்டிருக்காரு. Hi Pidog, in T20, bowlers having different variations in their arsenal tend to have an edge over bowlers who are predictable. But bowlers like Hazelwood and Shami are still dominating T20s with their typical test match line and length without much variations. Are variations a must in T20 or it's just an additional weapon to have? My second question is, it's the importance of wicket taking reducing in T20s. If a bowler concedes below 6 runs an over without taking any wicket, a win for the bowling team? Question mark. அதுதான் பும்ரா பண்றாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. என்ன கேட்கிறாருன்னா, ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம் வந்து நிறைய வேரியேஷன்ஸ் வச்சிருக்காங்க. இப்போ வர்ற பவுலர்ஸ்லாம் வந்து நார்மலாக bowling போடலாம் அடி வாங்கிறாங்க, நிறைய வேரியேஷன்ஸ் எடுத்துட்டு வராங்க T20ல. பட் ஆனால் அந்த அதர் ஹேண்ட் ஹேசல்வுட் ஷமி மாதிரி bowlersலாம் வந்து டெஸ்ட் மேட்ச் லென்த் போட்டு இவ்வளோ எஃபெக்டிவா இருக்காங்க. அவங்க பெருசா வேரியேஷன்லாம் பேக் பண்றது கிடையாது, ஹார்ட் லென்ஸ் ஹெவி பால்ஸ் போடுறாங்க. இவங்க எப்படி சர்வைவ் ஆறாங்க? ஒரு போலர் வந்து விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இல்லைனாலும் அண்டர் 6 போடுற அளவுக்கு ஒரு ஒரு திறமை இருக்குன்னா அவர் T20ல அவர் தான் சிறந்த போலரா, இல்ல விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் எடுக்கிற அந்த போலர் ரன் கொடுத்தாலும் பரவாயில்லன்னு அந்த போலர் தான் சிறந்த போலரான்னு கேக்குறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் நான் என்ன சொல்லுவேன், 2 bowlers bowling less than or equal to 27 runs wins the game for me-னுவேன். இப்ப நான் உங்களை என்ன கேட்கறேன்னா, இப்ப இந்த ஐபிஎல் நடக்குது, எத்தனை தடவை இன்னைக்கு மாதிரி டீம் கெட்ஸ் போல்ட் அவுட் இன்சைட் 20 overs? நீங்க சொல்லுங்க பாப்போம், எத்தனை தடவை ரொம்ப பாக்குறீங்க? ரேரு, ரொம்ப ரேர். இந்த மாதிரி தான் டிசியோட நடந்தது. 26-4 இருந்து வின் பண்ணிட்டாங்க மேட்ச, 170 அடிச்சு. அப்படிங்கும் போது விக்கெட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட், பட் விக்கெட்ஸ் ஆர் நாட் த ஒன்லி இம்பார்ட்டன்ட் கிரைட்டீரியா. 2 bowler 4 ஓவர்ல 27. இப்ப விக்கெட்ஸ் எப்படின்னா அப் ஃப்ரண்ட், இப்ப ககிஸ்வராபாத் எடுத்தா இருப்பாருங்க அப் ஃப்ரண்ட், இட் இஸ் வெரி வெரி வைட்டல். அதே மாதிரி இந்த ட்வின் ஸ்ட்ரைக் வாட் ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் இவர் கொடுத்தாரு பாருங்க, ஹர்திக் பாண்டியா, சக்சஸிவ் இது. எஸ், விக்கெட் ஆர் டூ ஹியர் இஸ் ரியலி ரியலி நீடட். சில சமயம் என்ன ஆகும், 4 ஓவர்ல 59 ரன் 5 விக்கெட் எடுத்திருப்பான் ஒருத்தன். இந்த டீம் வில் கன்சீட் 250 கன்சீட் பண்ணிட்டு தோப்பாங்க மேட்ச. பட் ஒன்லி யூ ரைட் 4 overs 5 விக்கெட்ஸுக்கும் போது வாவ் அப்படின்னு பாப்பீங்க. அப்படிங்கும் போது என்ன பொறுத்த வரைக்கும் the way the game is evolving, the high scoring has been a pattern in every global league in the world. I would certainly lean towards economy if I am the head coach. That's a bottom line, because the more pressure you create with 2 bowlers bowling 4 overs less than or 27, someone else is going to pick wickets from the other side because of the pressure that 8 overs have created for you. நான் அப்படிதான் வந்துட்டு இது பண்ணுவேன். ரெண்டாவது இவர் வந்து இன்னொரு பியூட்டிஃபுல் கொஸ்டின் கேட்டிருக்காரு, முகமது ஷமி, ஜாஷ் ஹேசல்வுட் எல்லாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, நிறைய பேட்ஸ்மேனுக்கு சொல்றேன் பாருங்க, இவருக்கு இந்த மாதிரி போடுங்க, பூரணிக்கு இப்படி போடுங்க, எல்னி சீவராரு, அவுட் ஆறாரு, அதெல்லாம் செகண்டரி. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன், பிச்சை போய் பார்ப்பேன். பிச்சை போய் பார்த்துட்டு பேஸ்ட் ஆன் த கிராஸ் கவரிங், வாட் கைண்ட் ஆஃப் சாயில் இஸ் இட், என்ன மாதிரியான பவுன்ஸ் இருக்கும், என்ன லென்த் போட்டா பெயில் அடிக்கும் பால், என்ன லென்த். ஒரு சில பிச்சு 4 மீட்டர், ஒரு சிலது 5.5 மீட்டர், ஒரு சிலது 6 மீட்டர். முதல்ல என்னோட ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கு பேர் என்னன்னா ஹிட் ட்ராக் அப்படின்னு பேர் வைப்பேன் நான். ஸோ நிறைய பேர் என்னோட ஒர்க் பண்ண கேட்பாங்க, கோச் வாட் இஸ் ஹிட் ட்ராக் அப்படின்னு. 6 meters அப்படின்னு எழுதுவேன் நோட்டீஸ் போர்டில் டீம் மீட்டிங் போது. அந்த 6 meters நீங்க அடிச்சீங்கன்னா the ball is going to hit the half stump bail. That is the most reliable economical wicket taking delivery anywhere in world cricket leagues, no matter what how much part of pitch it is. ஆனா என்ன, அதை கண்டுபிடிக்கிற புத்திசாலித்தனம் இருக்கணும். வாண்டரஸ்ல 4 மீட்டர்ல போடணும், அவ்வளோ ஃபுல்லா போடணும். பிகாஸ் ஆஃப் த பவுன்சர் 6.5 மீட்டர் போடணும் கேப்டவுன்ல. அந்த 6.5 மீட்டரை வாண்டர்ஸுக்கு போட்டீங்கன்னா 600 மீட்டர் பால் போயிடும் 6. சரியா? ஸோ அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இதோடு சொல்றேன், ஹேசல்வுட்டா இருக்கட்டும், ஷமியா இருக்கட்டும், இந்த ஃபர்ஸ்ட் 2 ஸ்பெல்லு இன்சைட் 12 overs தான் அந்த டெஸ்ட் லென்த்தை அடிப்பாங்க. அதையும் பார்த்துக்கோங்க.
If they are called to bowl from over number 16 to 20, Hazelwood இந்த மாதிரி ஒரு கட்டரு நக்கிள் பாலும் போடுவார் Hazelwood, ஷமி ஒயிட் யார்கர் போடுவாரு. Anything, if it is not your stock ball, is a variation, be it a Yorker, be it a slow delivery. So இவர் கேட்கிற கேள்வி is applicable until their second spell within 12 overs. நீங்க 17th ஓவர் போயிட்டு நோ மேட்டர் வாட் நீங்க நான் சொல்ற மாதிரி போட்டீங்கன்னா பேட்ஸ்மேன் என்ன பண்ணுவான், ரூம் கொடுத்து பிக்கப்புல் அடிச்சிருவான் சிக்ஸ். இல்ல திலக் வர்மா மாதிரி ஒரு ஆள் என்ன பண்ணுவாரு, விட்டு இன்சைட் எக்ஸ்ட்ரா கவர்ஸ் சிக்ஸ் அடிச்சிருவாரு. அப்படிங்கும்போது திஸ் டெஸ்ட் லென்ஸ் தியரி, ஷமி இஸ் ஆல்சோ bowling more overs inside 12 overs. Hazelwood is also bowling more overs inside 12 overs. If you notice what I'm saying, இவர் கேட்ட கேள்வி brilliant. So this is the answer for that. And I also spoke about economy over wickets. Vicky, please add on if you have to add on something, or else we can give a closing thoughts on this magnificent performance by a 5-time proven champions, Yamaipal Thoughts. பிரில்லியன்ட்லி சம்ட் அப் டாக். சரியா சொல்லியிருக்கீங்க. ஏன்னா T10 லீக்ல நீங்க சொல்லியிருக்கீங்களா, எவ்ரி டாட் பால் இஸ் லைக் கோல்டு மாதிரின்னு. ஸோ அதனால வந்து அந்த டாட் பாலோட பர்சன்டேஜ் ஐ திங்க் கிரிக்கெட் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் தட் தான் நானுமே நினைக்கிறேன். ஏன்னா த மோர் த டாட் பால்ஸ் யூ கேன் போல், யூ பிகம் த பெட்டர் போலர்னு நினைக்கிறேன். ஜஸ்பிரித் பும்ரா ஒரு ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள், 5 கேமா விக்கெட் எடுக்கல. இந்த கேம் வந்து ஃபர்ஸ்ட் பால் போட்டாரு, விக்கெட் எடுத்தாரு. ஸோ அதனால டசன்ட் மீன் தட் 5 கேமா அவர் நல்ல போலரா இல்லை, இந்த கேம் தான் நல்ல போலரா ஆயிருக்காருன்னு சொல்ல விரும்பல. பட் ஆனா இட் இஸ் ஆல்வேஸ் காம்பினேஷன் ஆஃப் போத். நீங்க வந்து அது வந்து எப்படி இன்வேரியபிளி ப்ரொபோஷனல் தான் அது. நீங்க டாட் பால் போட்டீங்கன்னா விக்கெட் விழும், நீங்க விக்கெட் எடுக்க போனீங்கன்னா ரன் போகும். ஸோ இது வந்து அப்படியே ஒரு ஹேண்ட் இன் ஹேண்ட் போகும். ஸோ அதனால வந்து ஒட்டி பிறந்த ரெட்டப்பிறவி மாதிரி இப்படி நீங்க டாட் பால் போட்டீங்கன்னா ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து அந்த போலர் விக்கெட் எடுக்க போறாங்க, இன்னொரு நாள் வந்து அந்த பக்கம் ஒரு போலர் நல்ல டாட் பால்ஸ் போடுவாரு, அன்னைக்கு நீங்க நிறைய விக்கெட் எடுப்பீங்க. ஸோ அதுதான் வந்து மாத்தி மாத்தி நடக்கும். தட் இஸ் ஹவு த கேம் இஸ் பீயிங் பிளேடு. இந்த கேம் வந்து எம்ஐ பல்டன்ஸ் வந்து ஹேவ் டர்ன் த டேபிள்ஸ் அரவுண்டு. பட் சும்மா சாதாரண ஃபேஷன்ல இல்ல பீடா, ஒரு 100 ஆல்மோஸ்ட் 100 ரன் வித்தியாசத்துல ஒரு டீமை வின் பண்ணிருக்காங்க. அதுவும் ஜிடி மாதிரி ஒரு கன்சிஸ்டன்ட் டீமை வின் பண்ணிருக்காங்க. ப்ராபப்ளி ஐ திங்க் திஸ் இஸ் த பிகெஸ்ட் வின். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஜிடி தோத்ததே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இட் இஸ் கோயிங் டு இட் வில் டெஃபினெட்லி கிரியேட் அ பிக் டென்ட் இன் ஜிடிஸ் கான்ஃபிடன்ஸ். ஸோ இதுக்கப்புறம் வந்து மும்பையோட பாதை வந்து சிங்கப்பாதை தானா, இது மாதிரியே அடிச்சு நவுத்த போறாங்களா? அடுத்த இம்பார்ட்டன்ட் கேம் அகைன்ஸ்ட் சிஎஸ்கே இருக்கு. உங்களோட க்ளோசிங் தாட்ஸ். சிங்கப்பாதைன்றீங்க, சிங்கப்பாதைக்கு எதிர நிக்கிறவன் சிங்கம்ன்றதை நீங்க மறந்துட்டீங்களே தம்பி. குறுக்க வரப்போறவன் யாரு? சிங்கம். காட்டுல வேட்டையாடுற சிங்கத்தை பார்த்திருப்பீங்க, காக்கி சட்டை போட்ட சிங்கத்தை பார்த்திருப்பீங்க, மஞ்ச சட்டை போட்ட மகேந்திர சிங்கத்தை பார்த்திருக்கீங்களா? ஓங்கி அடிச்சா 110 மீட்டர் சிக்ஸரா பாக்குறியா? கொஞ்சம் ஒரு மாதிரிதான் இருக்கும். பட் மும்பை எப்படின்னா அந்த வந்து மிருக பசி அவங்களுக்கு நீங்க காமிச்சிட்டீங்கன்னா இப்ப அவங்களோட காம்பினேஷன் செட்டில் ஆச்சு. Why they were losing? The teams which are all losing starts winning when they find the combination. ஒரே ஒரு தலைவலி தான், ரோஹித் சர்மா ஃபிட்டா இல்ல, they play the same playing 11. மலிவார்க்கு ஒரு சான்ஸ் கொடுக்கும். பாவம், ஒரு நெர்வஸ்னஸ் தெரிஞ்சது. பால் புஷ்ன்னு அப்படி பீட்னாச்சு. சின்ன பையனை யூ கேனாட் ரைட் ஆஃப் லைக் தட். பெரியப்பா ரெடி ஆகலனா மலிவார் get another chance, or else பெரியப்பா will come. It's going to only strengthen them, in batting, in bowling and everything. இது ஒரு என்ன சொல்றது, this is what exactly they need after going down 4 in a row. This is going to open the doors for him. நான் அடுத்த மேட்ச் அவங்களும் ஜெயிக்கணும், சிஎஸ்கேவும் ஜெயிக்கணும். 2 பேரும் 6 மேட்ச்ல 4 தோத்து 2 ஜெயிச்சிருக்காங்க. இவங்க ஜெயிச்சுட்டு அவங்க ஊருக்கு போறாங்க, அவங்க தோத்துட்டு அவங்க ஊருக்கு போறாங்க. It is going to be a big thing. Something we have to be, it's one bad game for GT. Beautiful விக்னேஷ் சொன்னாரு, இந்த மாதிரி ஜிடி தோத்து நான் பார்த்ததே கிடையாது. They have been competitive. They are allowed to have a bad day. They have to reflect on where they really need to set it right. That is at batting, which I've been reflecting right before the tournament started on the preview. They have to find a solution to fix it. அதை பண்ணா they will have a chance because they are also a good team. Congratulations to Mumbai. நான் 57-43 எட்ஜ் கொடுத்தேன். பட் நான் எப்பெல்லாம் எட்ஜ் கொடுக்குறேன்னா அவர் பதுங்கிடுவாரு. பட் கரெக்டான எட்ஜ் கொடுத்துட்டாரு. 55-45 in favor of Mumbai. So again goes back from 99 to 100% blast Vignesh. We'll keep entertaining you in your future episodes of previews and reviews with your 100% blast Vignesh. Until then, thanks a lot and bye-bye.